இந்த மசாலா இருக்குது தானே சோயா மீட்டுக்களை வேறு அதை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வறுபட்டுட்டு தான் இன்னும் உதிரியாக வந்துடுது. இப்படி வறுக்கையில் சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நித்தி. இன்றைக்கு எங்களோட காணொலியில் என்ன ஒரு வீடியோ பதிவாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் தான். அதாவது இன்றைக்கும் நாங்கள் செய்ய போகிற குக்கிங் மதிய சாப்பாடு தான். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உணவு, அதுவும் ஒரு போசாக்கான உணவு, டக்குண்டு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு உணவு தான் சோயா மீட் கறி. சோயா மீட் என்றாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. சோயா மீட் பிரட்டல் கறியும் உப்புமாவும் செய்து தான் இன்றைக்கு சாப்பிட போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு முறையெல்லாம் செய்ய போகிறேன். அது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிற படிமுறை நான் உங்களுக்கு இந்த வீடியோட காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் ரவை எடுத்து வச்சுக்கிறேன், தேவையான அளவு ரவை. அடுத்ததாக வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன், இது சோயா மீட் கறிக்கு, இது உப்புமாவுக்கு. அடுத்ததாக ஒரு தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், கடுகு பெருஞ்சீரகம், மஞ்சள். அடுத்தது நெய் எடுத்து வச்சுக்கிறேன் ரவை வறுக்கிறதுக்கு. செத்தல் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன், சிவத்த செத்தல். இதுக்குள்ள ரம்ப இலையும் கருவேப்பம் இலையும், தேவையான அளவு பால் எடுத்து வச்சுக்க. நல்லா திக்கான பாலான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ சட்டி சூடாகிட்டு ரவை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய்யை விடுவோம். நெய் என்ன ஒரு வாசமாகவும் இருக்கும். காணும் நெய் உருவாட்டுக்கும். நெய் உருகிட்டு இப்போ நாங்கள் ரவையை கொட்டுவோம். ரவையை கொட்டின உடனேக்கு நல்லா கலந்து எடுக்கணும், அடி பிடிக்காமல். அடுப்பை நல்ல ஸ்லோவாக தான் வைக்கணும். எல்லாம் ஒன்றோட மிக்ஸ் பண்ணி இந்த நெய் இருக்குதா, நெய்யெல்லாம் ரவையோட சேர்ந்து உதிரியாக வரணும், நிறம் மாறணும், பொன் பருவத்தில் வறுத்தெடுக்கணும். பொன் பருவத்தில் வறுத்தெடுத்தால் தான் அந்த விடாமல் கிளந்து கொடுத்து கொண்டு இருந்தால் தான் அடி பிடிக்காது. இல்லை அம்மா செய்கிறேன். நல்ல வாசமாக இருக்குது. வறுக்க நெய் விட்டதானே நல்ல ஒரு வாசமாக இருக்குது. நான் இப்போ ரவை செய்கிற ஒரு சிம்பிளான முறைப்படி தான் செய்கிறேன். எனக்கு இப்படி செய்கிறான் பிடிக்கும். மரக்கறிகளும் போட்டு செய்யலாம், ஆனால் அப்படி செய்கிற எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்காது. ஏனெண்டா அம்மா முந்தி சின்ன இல்லைங்களை செய்கிறார இப்படித்தான். பால், செத்தல், வெங்காயம், கடுகு, பெருஞ்சீரகம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு சொதி மாரி தந்துட்டு தாளித்து சொதி மாரி பால் எல்லாம் விட்டு கொதிக்க விட்டு ரவையை போடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம், கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பமில, பால் எல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மரக்கறி போட்டால் எனக்கு அவ்வளோ அது பிடிக்கும். எனக்கு எப்போவுமே இப்படி செய்யலாம் பிடிக்கும். ஆனால் சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க இப்போ நெய் எல்லாமே இந்த மாதிரி உதிரியாக வருது. கைவிடாமல் கிளந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இது நல்ல ஒரு பொன் பருவத்தில் வறுபட்டால் தான் நாங்கள் உப்புமா கிண்டிட்டு கையால் இப்படி பிடிச்சி பார்த்தாலும் ஒட்டுப்படாது. நல்ல ஒரு பஞ்சாக இருக்கும், நல்ல சுத்தாகவும் பஞ்சாகவும் இருக்கும். வறுக்கிறதெல்லாம் இருக்குது. என்னம்மா இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வறுபட்டுட்டு தான் இன்னும் உதிரியாக வந்துடுது. இப்படி வறுக்கையில் சரண்டு சத்தம் கேட்கணும் சட்டியில். அப்போ நல்லா முறுமுறண்டு வறுபட்டுட்டேன்டா இருக்கும். நல்லா முறுமுறண்டு வறுபட்டுட்டு இப்போ நாங்கள் இதை இன்னொரு பாத்திரத்தில் போடுவோன்னே அப்படி இறங்க பார்த்தீங்கன்னாண்டா இன்னொரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இது ஆறட்டுக்கும். அது மட்டும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நிறம் மாறிக்கு பார்த்தீங்க இப்படி உதிரியாக சொறுப்பாக இருக்கணும். பாத்திரத்தில் போட்டால் சத்தம் பாரு. அப்படி அந்த பருவத்தில் முறுமுறண்டு வறுத்தாச்சு. அடுத்ததாக நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை தாளிப்போம். தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விட்டாச்சு.
கடுகு பெருஞ்சீரகம் போடுவோம். கொஞ்சம் கடுகு பெருஞ்சீரகம் கூடுதலாகவே போடுறோம், அது ஒரு வாசமும் டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்ததாக நான் வெட்டி வச்சுக்கிட்ட வெங்காயத்தை சேர்க்கிறேன். லைட்டாக வதக்கி எடுப்பேன். அதோடு பார்த்தீங்கன்னா செத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 5 செத்தல்கிட்ட வரும், அது 2 வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்ப்பேன். இந்த வெங்காயம், பெருஞ்சீரகம், செத்தல், கருவேப்பிலை அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு வாசத்தை கொண்டு வரும். அதை நாங்கள் மிளகறி போட்டோம்னா அந்த மனம் டேஸ்ட்டாக எங்களுக்கு தெரியாமல் போயிடும். எல்லாம் கலந்து போட்டா இப்படி ஒரு முறையில் செய்து பாருங்க, நல்ல ஒரு டேஸ்டாகவும் வாசமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ரம்பையில் சேர்ப்பேன், ஒரு 3 இலை சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்ப்பேன். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுப்போம். நல்லா நிறம் மாற மட்டும் வதக்கி எடுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போடுவோம். உப்பு போட்டோம்னா டக்குன்னு வதங்கிடுவாங்க வெங்காயம். நான் உப்பு பார்த்து போடணும். உப்பு மாக்க இப்போ உப்பு சுல்லாப்பாக தான் இருக்கும், பார்த்து போடுவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கி ஒன்று வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறம் மாறும். இப்போ இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா காலமாக மழை மப்பாக இருந்தால் இப்போ நல்ல வெயில் இருக்குது. கூலாக ரின்ஸுகள் அப்படி கரைச்சி வச்சு குடித்தா நல்லா. நான் இப்போ இந்த சாப்பாடு செய்துட்டு அடுத்ததாக தான் செய்ய போகிறேன். ரின்ஸ் எல்லாம் கரைச்சி வச்சா இந்த வெயில் வைக்கைக்கு நல்லா இருக்கும், குளிர்மையாக இருக்கும். நெல்லிக்கரசு, நெல்லி ஜூஸ் அதெல்லாம் அடித்து குடித்தா நல்லா. லைட்டான ஒரு பொன் பருவத்துக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்களே, இப்போ பார்க்கவே தெரியும் நல்லா நிறம் மாறிட்டு பாருங்க. செத்தல், வெங்காயம், கருவேப்பமில்லை, ரம்பையில் எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் அந்த கட்டத்தில் இந்த பாலை விடுவோம். பாலை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததான் மஞ்சள். தேவையான அளவு மஞ்சளை போடுவோம். இப்போ மஞ்சளை போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஏனெண்டா இந்த பால் பச்சை வாசம் இருக்குதான மஞ்சள் பால் எல்லாம் கொஞ்சம் கொதிக்கணும். லைட்டாக கொதிக்கடும். கொதிச்ச பிறகு ரவை போடைக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துட்டு மஞ்சள் அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு இப்போ நாங்கள் இந்த பருவத்தில் என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரவை வறுத்து வச்சுருக்கோம், அதை போட்டு கிண்டுவோம். இந்த அகப்பை இருக்குதானே இந்த கடை பின்பக்கத்தாலாம் கிண்டணும். அப்போ கட்டி வைத்தாமல் கிண்டலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டுவோம். நல்லா கலந்து விடணும். அடுப்பை நல்லா குறைச்சி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தாச்சு. எல்லாம் ஒன்றோட சேர்ற மாதிரி பாலோட சேர்ற மாதிரி கிண்டி விடணும், உடைச்சி விடணும். நான் இப்போ எடுத்த பாலுண்ட அளவும் ரவைண்ட அளவும் கணக்கான அளவாக இருந்திருக்கு. அதான் கூடவும் இல்லை, பால் குறையாகவும் இல்லை, அளவாக இருந்திருக்கு. இப்படி சட்டிக்கு எப்படி சொன்னேன் எங்களுக்கு இந்த சட்டி என்னடானா எந்த அடுப்பில் வச்சாலும் இந்த கைப்பிடி சுடாவே சுடாது. எப்போவுமே நல்ல ஒரு இது எங்களுக்கு பிடிக்கும். இப்படி கட்டிகளை உதிரியாக உடைச்சி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கிண்டினா காணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி. இது எந்த முறைப்படி நான் செய்திருக்கிறேன். எந்த முறைப்படி என்றதை விட அம்மா செய்தார். முந்தி எங்களுக்கு அம்மா இப்படி தான் இந்த முறைப்படி தான் செய்திருவா. முந்தி எங்களுக்கு சின்னல இருக்க ஓலை வீடு தான். அப்போ காகம் நாயில எல்லாம் தட்டக்கூடாண்டு என்ன செய்வாங்கன்னா உரி இருக்கும். உரியெல்லாம் சமைச்சிட்டு கறி சாப்பாடெல்லாம் வைக்கிறது. அப்போ எல்லார்ட்ட பங்கு என்னந்துட்டு சாப்பிடாத பங்கை உரியில் வச்சுடுவா. நாங்கள் என்ன செய்வோம்னா இது வந்துட்டு அவ்வளோ ஒரு விருப்பம். எங்களோட பங்கை தந்தாலும் நாங்கள் உரியிக்கல எட்டாது திருவலை வச்சுட்டு மேலே கை வச்சு ஒவ்வொரு திறனை எடுத்து சாப்பிடுவோம். கடைசியில் அம்மா சாப்பிடாத பங்கை எடுத்து பார்த்தாங்கன்னா அதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு விருப்பம் தான் எங்களுக்கு உப்புமா. அம்மா செய்த முறைப்படியாக நான் செய்திருக்கிறேன். அதோட சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் ஒருத்தரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தவறாமல் இதே முறைப்படி செய்து பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு என்ன ஒரு சொப்டாக இருக்குன்னு காட்டுறேன். இங்கே கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்படி ஒரு பஞ்சு தன்மையாக இருக்குது பாருங்கள். சூடாக இருக்கு எனக்கு. இங்கே ஒரு ரவை கூட கையில் ஒட்டையில் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்த நான் என்ன செய்ய போகிறேன்டா சோயா மீட் கறி எப்படி செய்கிறேன்டையும் பார்ப்போம்மா. இது ரெடி. இப்போ உப்புமா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா சோயா மீட் கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதில் கருவேப்பிலையும் ரொம்ப இலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். உள்ளி உடைச்சி உடலில் இடித்து இப்படி நடவல்குரலாக வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 2 இப்படி கீறு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இங்கால சுடு தண்ணியில் சோயா மீட்டை போட்டு வச்சுருக்கிறேன். ஊறட்டுக்கும் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு பெருஞ்சீரகம், தேங்காய் எண்ணெய், மஞ்சள், மிளகுத்தூள், கறி மிளகாய்த்தூள், உப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இறைச்சி சிறகு. அடுத்தது சோயா மீட் பேக்கெட்டில் வேறு மசாலா தூள் மாதிரி அது. இவ்வளவு தான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் விட்டுட்டேன். அடுத்ததாக கடுகு பெருஞ்சீரகத்தை போடுவோம். கடுகு பெருஞ்சீரகம் போட்டாச்சு. பொரியட்டுக்கும் பாபா. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பெருஞ்சீரகம் வெடிக்குது. வெங்காயத்தை போடுவோம். இங்கால வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி விரட்டு நிறம் மாறும். அந்த கேப்புக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த சோயா மீட்டை புளிஞ்சு எடுப்போம் தண்ணி இல்லாமல். இந்த ரேயில் போடுவோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் சூடு ஆறட்டும். கையால் புளிஞ்சு எடுப்போம். கொஞ்சம் சூடு கூட தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் பொன் பருவத்தில் வதங்கிட்டு இந்த பருவத்தில் நாங்கள் இதாக போடுவோம் பச்சை மிளகாயை. அடுத்ததாக உள்ளியை போடுவோம். நிறைய உள்ளி தான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு போடுவோம் வதங்கிறதுக்கு. கருவேப்பமிலையும் ரொம்ப இலையும் எடுத்து வச்சுக்க அதை போடுவோம். எல்லாம் சேர்ந்து லைட்டாக வதங்கட்டுக்கும். பச்சை மிளகாய் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். எடுத்து வச்சுக்க தக்காளி பழத்தை இதுவும் நல்லா வதங்கட்டுக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு அதை தெரியும். நல்லா நிறம் மாறி வதங்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா போடுவோம். மஞ்சள் தூள், மிளகுத்தூள்,
அடுத்ததாக கறி மிளகாய் தூள், தேவையான அளவாக போடுவோம் கறி மிளகாய் தூள். எங்களை உரத்துக்கு தேவையான அளவாக போடணும். மிளகாய் தூளோ சரி மிளகு தூளோ சரி எங்களை காரத்துக்கு ஏற்ற அளவு போடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்று கலந்து பார்த்தீங்கன்னா நான் இது நேயாக்குட்டிக்கு எடுத்து வச்சுக்கேன். நேயாக்குட்டி உரத்து சாப்பிடாதானே, அதனால் கொஞ்சம் மஞ்சள் உப்பு லைட்டாக மிளகுத்தூள் போட்டு எடுத்து வச்சேன். அதை பொரிச்சிட்டு நேயாக்குட்டி கொடுப்பேன், உப்பு மாவோட சாப்பிடுவாள். இப்போ நாங்கள் கறிக்கு தேவையான அளவு எடுத்து இப்போ தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்ப்பேன். சிலது வெட்டி போடலாம், நான் முழுசாகவே போட்டுருக்கிறேன். சோயா மீட்டர் நல்லா மசாலா எல்லாம் ஒன்றோடு சேர கலந்து போகணும். பார்க்கவே ஒரு நல்ல ஒரு கலராகவும் நல்ல வாசமாகவும் இருக்குது. நான் ஒரு நல்ல பிரட்டல் கறியாக தான் வைக்க போகிறேன். சோயா மீட்டாலே எல்லாருக்கும் நல்ல விருப்பம் தானே. அதோட ஏன்னா மசாலா எல்லாம் ஒன்றோடு சேர்ந்துட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருவத்தில் நான் பால் எடுத்து வச்சுக்கேன். 2ஆம் பால்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1ஆம் பால் உப்பு மாவுக்கு எடுத்துட்டேன். 2ஆம் பாலை விடுவோம். தேவையான அளவு பாலை விட்டுட்டு நல்லா பிரட்டி வைக்கணும். நல்லா வத்தட்டுக்கும். இப்போ பால் தேவையான அளவு விட்டுட்டேன் தானே, உப்பை பார்த்துட்டு நல்லா வத்த விடணும். இப்போ பார்த்திங்களேண்டா பால் எல்லாம் விட்டு தூள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக கொதிக்க விடணும். நல்லா வத்தி வரணும். இப்போ உப்பெல்லாம் காணுமோடு பார்த்துட்டு நான் உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுட்டேன். நல்லா வத்தி வரணும். மூடி வைப்போம். மீட்டு கறி இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிக்க இருக்குது. அந்த பருவத்தில் நாங்கள் இந்த மசாலா இருக்குதானே சோயா மீட்டுக்கிற வேறு அதை போடுவோம். அரைவாசிக்கு போடுவோம், கிணக்க தேவையில்லை. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தால் நாங்கள் இறக்க சரியாக வந்துட்டு உப்பு பார்ப்போம். கணக்காக இருக்குது. இனி இறக்குற பருவத்தில் தேசி புளியும் முறைச்சி சிறக்கம் விட்டால் யாழ்ப்பாணத்து சோயா மீட்டு கறி ரெடி. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தால் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சோயா மீட்டு கறி ரெடி. யாழ்ப்பாணத்து பாரம்பரிய சோயா மீட்டு கறி ரெடி. இப்போ நாங்கள் என்ன செய்ய போனால் இறக்கி வைக்க போகிறோம். இறக்கி வச்சுட்டு நேயாக்குட்டிக்கு சோயா மீட்டு பொரிப்போம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறின அப்புறம் நாங்கள் தேசி புளியும் இறைச்சி சிறகு தூளும் போடுவோம். இப்போ நாங்கள் நேயாக்குட்டிக்கு இறைச்சி பொரிப்போம். நேயாக்குட்டி இறைச்சி வேணுமே, இறைச்சி ஓடி ஓடிய நெய் தான் விட்டு இருக்கிறேன். நெய்யெலாம் இப்போ நெய்யாக்கு பொரித்து கொடுக்க போகிறேன். குழந்தைகளுக்கு நெய் என்றால் நல்லந்தானே உடம்புக்கு. நெய் உருகி கொண்டு வரட்டுக்கும். உருகி கொண்டு வர மஞ்சள் உப்பு மிளகுத்தூள் போட்டு வச்சுருக்கிற சோயா மீட்டை போட்டு பொரிச்செடுப்போம். நேயாக்குட்டிக்கு அவள் ஒரு இறைச்சி தாமான்னு கேட்பாள். பிராய்லர் கோழியெல்லாம் கொடுக்கக்கூடாதான்னு சோயா மீட்டு நல்லா சத்தும் தானே நெய்யில் பொரித்து கொடுப்பான். கோழி குஞ்சோட நிற்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா போடுவோம். எண்ணெயெல்லாம் நல்லா உருகி வந்துட்டு நேயாக்குட்டிக்கு இறைச்சி பொரிய சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவேன். பிராய்லர் கோழியெல்லாம் கொடுக்கக்கூடாது. சோயா மீட்டை பார்த்தா இறைச்சி மேத்தானே இருக்குது. நெய்யில் பொரித்து கொடுத்தா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவேன். சாப்பிட இறைச்சி மாதிரி தானே இருக்கும். இறைச்சி கறி எல்லாம் சூடு கொஞ்சம் குறைஞ்சிட்டு அந்த கேப்புக்குள்ளே நாங்கள் தேசி புளி விடுவோம். தேசி புளி இறக்கினப்போ கொஞ்சம் சூடு ஆறுன விட்டால் தான் டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்காட்டாக இருக்கும். வடிச்செடுப்போம். இந்த விதியை எறிஞ்சிட்டு கலந்து விடுவோம். ஓய் என்னம்மா அடுத்ததாக என்ன போட போகிறோம்னா இறைச்சி சிறகு போடுவோம். இறைச்சி சிறகு தூள்
ஓ இறைச்சி பிள்ளைக்கு கொஞ்சமாக போடுவோம். இடித்து வச்சிருந்த இறைச்சி சிலக்கு அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுவோம். நல்லா பிட்டேட்டல் கறி சோயா மீட்டு கறி ரெடி. இங்கே அதை பார்த்தீங்கன்னா நெய்யாக்குட்டி இறைச்சி பொரியலும் ரெடி ஆகுது. நெய்யாக்குட்டி பிள்ளைக்கு இறைச்சி வேணுமா? பொரியுது வாரன். உப்பு மஞ்சள் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நிறைய நேரமாக ஊறாட்டுக்கு மட்டும் விட்டேன். நான் நல்லா எல்லாம் பொடி பார்த்துருக்கேன். என்ன பாட்டு கூட வாசல் ஹலோ வருங்க. ஹலோ ஹலோ அப்பாடி சொல்லுங்க செஞ்சுட்டு நல்லா பொரிக்க விடக்கூடாது. ஏன்னா கடி சாப்பிடுவான்னு சரியான பதத்துக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். இப்போ எங்களோட சாப்பாடு எல்லாம் ரெடி. இல்லை சாப்பிடுங்க. இறைச்சி பொரிக்க எப்படி சூப்பரு. ஓகே, இப்போ எங்களோட சமையல் எல்லாம் ஃபைனலாக முடிவுக்கு வந்துட்டு பாருங்க. உப்புமா நெய்யாக்குட்டிக்கு இறைச்சி பொரியல், இங்கால இறைச்சியை மிஞ்சிய சோயா மீட்டு கறி பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டி. இப்போ பிளேட்டில் போட்டு சாப்பிடுவோம். நெய்யாக்குட்டி சாப்பிடுவோம். நெய்யாக்குட்டிக்கு போடுவோம். நெய்யாக்குட்டிக்கு இந்த இறைச்சி பொரியலும் உப்புமா விரும்பி சாப்பிடுவோம். சாப்பிடுங்க பார்ப்போம். இங்கே இருக்கு சாப்பிடுங்க. வடிவா வச்சா எப்படி இருக்கான்னு சொல்லணும் சாப்பிட்டு. இப்போ எனக்கு கறி விடுவோம். நெய்யாக்குட்டி சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு சோயா மீட்டும் சரியா சுட சாப்பிட்றேன். டேஸ்ட்டு கிட்ட காட்டுங்க. இப்படியே உப்பு மாவோட ஒரு சோயா மீட்டும் வச்சு நல்லா இருக்குது இந்த காம்பினேஷன். உப்புமாவும் சோயா மீன் கறியும். அதோட உப்புமா நல்ல சாஃப்டாக இருக்குது. தரும் கிட்ட காட்டுங்க. என்ன ஒரு சாஃப்டாக இருக்குது உப்புமா. அதோட சோயா மீட்டு நல்ல பிட்டேட்டல் கறி இறைச்சி கறி மாதிரி நல்லா இருக்குது. பிள்ளைக்கு உரைக்குதா தண்ணி காணும். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த டேஸ்ட்டு பார்த்து இப்போ சொல்ல போகிறேன் எப்படி இருக்கேன். சாப்பிட்டு சொல்ல போய் ஆளுக்கு ஒரு மிளகாயை வச்சு கொடுத்துட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சாப்பிட நல்லா இருக்குது. சாப்பிடணுன்னு இருக்கிற போல இருக்குது. வீடியோ முடிக்கலாம். வீடியோ முடிச்சுட்டு சாப்பிடுவோம். ஓகே, நாங்கள் உப்புமாவும் சோயா மீட்டு இறைச்சி கறி மிஞ்சிய சோயா மீட்டும் அப்படி இருக்கின்ற படிமுறை உங்களை செய்து காட்டிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. நார்மலாக ஒரு சாப்பாடு தான். சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெய்யாக்குட்டி கறி எடுக்க போகுது. ஓகே, பாய்.